Hi guys, welcome to Ashwin Gaming. நம்ம இன்னைக்கு பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 ஃப்ளை இன் வெப்ன்ற கேம் தான் விளையாட போகிறோம். சரி வாங்க இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏதோ பிளாக்ஸ் ஏன்னா ஸ்க்ரீன் பிளாக் ஆயிடுச்சு காய்ஸ். ஏதோ டிவியில் எப்பவும் போகல நான் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 இந்த மாதிரி போடல காய்ஸ். சாப்டர் 2 தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபேக்ட்ரி காமிக்கிற மாதிரி இருக்குது. அது மம்மி லாங் லெக்ஸ், குழந்தைங்க மம்மி லாங் லெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுமா, இந்த மாதிரி பயமுறுத்தி இந்த மாதிரி ஸ்லைடில் வச்சு விளாண்டுக்கலாமா, இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக எலாஸ்டிக் போல் இப்படி இழுக்கலாமா. ப்ளே டைம்க்கு தான் உருவாக்கியிருக்காங்களா, எலாஸ்டிக் பிளாஸ்டிக்ன்றாங்க. இந்த மாதிரி பார்க்க ஏதோ ஸ்பைடரும் பேய் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறத பார்த்து இதையும் குழந்தைங்க வச்சு விளையாடுதுன்னா என்ன தான் குழந்தைங்களோ இல்லை நிஜமாவே சில்ட்ரன்ஸ் வச்சு எடுத்துருப்பாங்களா தெரியல. வாட்ஸ் த டைம்? ப்ளே டைம் கோ. அவ்வளோதாங்க ஐஸ் முடிஞ்சிருச்சு. டிவி டேக் ரெக்கார்டர் அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல். திரும்ப அந்த இடத்த இன்னும் இருக்குது போல் கைஸ். ஏன் அந்த மாதிரி காமிக்கிறாங்க? சம்திங் இஸ் ராங். ஓகே, என்னது கைஸ்? வாட்ஸ் திஸ்? என்ன அப்படியே இருக்குது, ஒன்றுமே காமிக்க மாட்டேங்கிறானுங்க. வேக்கப் அப்படின்னு சொன்னிச்சு, அவ்வளோதான். என்னாச்சுன்னு தெரியலையே காய்ஸ். பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 இப்போ தான் இன்ட்ரோவே போடுறானுங்களா? ஓகே காய்ஸ், இன்ட்ரோ போட்டு முடிச்சிட்டானுங்க. அடுத்த சீனு காமிங்கடா. வந்துடுச்சு காய்ஸ். போன சாப்டரில் எதில் முடிச்சோமோ அதில் கைஸ் கண்ணாடி அந்த பொம்மையை கண்ணாடி உடஞ்ச மாதிரியே இருக்குது. அந்த சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ் இன் செட்டிங்ஸ் மெனுவா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நமக்கு இதுவே ஓகே தான். எங்கடா ஒருத்தோ இருக்குது காய்ஸ். போன சாப்டரோட இது நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி இல்லை காய்ஸ், செம்ம குவாலிட்டியாக இருக்குது காய்ஸ். ஓகே, நம்ம இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியே அவன் எந்த பேய் வந்து அடைச்சதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச மம்மி லாங்குவேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. செம்மையாக இருக்குல்ல குவாலிட்டி. இந்த வழி அப்படின்னு பாப்பி சொல்லுது, குரலை கேட்டாலே தெரியுது. ஓகே, இந்த வழியில் நம்ம வந்து இதை பிடிச்சி போகணும். கீப் கோயிங், போய்கிட்டே அப்படின்து நம்ம பாப்பி. சரி வாங்க, இப்போ இந்த சைடில் என்னது இது இந்த மாதிரி தண்ணி ஏதோ ஒரு கேன் காய்ஸ். இந்த இது பேர் தெரில. சரி வாங்க, இதை நம்ம அந்த டோருக்குள்ளே தான் போகணும். ஒரு கீ எடுக்கணும், அதை எடுக்கலாம். இங்கே இருக்கிறது பாருங்கள், அந்த ஹகி வகி துரத்திட்டு வந்துச்சே. சரி வாங்க, இது இன்னும் 2 தான் இருக்குது. இவங்க எப்படி போய் பின்னாடி இழுத்தா 2மே வரும்ல. இல்லை அடா என்ன காய்ஸ். இதையும் இழுத்துடலாம். ஓகே, இது திறந்துடுச்சு காய்ஸ். இந்த கீ தான் இப்போ இன்னும் ஓப்பன் பண்ணணும். வாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே வாங்க போவோம். சில்லுன்னு போகணும். வழி கைஸ். இது லைட்டாக இதை கண்ட்ரோல் தான் கைஸ், லைட்டாக கூலராக இருக்குது. ஓகே அப்படி ஓகே, இப்போ கை விட்டுடலாம். வாங்க, இப்போ இந்த டோருக்குள்ளே போகணும். ஏதோ டேப் ரெக்கார்டர் இருக்கணுமே, அது எடுக்கணும்ல. வாங்க, இங்கே இல்லையே, இருங்க எடுத்துருமா. இன்வெர்டர் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். எடுக்கல காய்ஸ், வேறு என்னமோ எடுத்துருக்கோம் போல். என்னது எடுத்தோம்? ஒன்றுமே காமிக்கல. எதுவும் எடுக்கல போல், சும்மா ஏதோ வந்திருக்கோம். ஆனால் ஏதோ இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில. ஓகே எடுத்தாச்சு. ஏதோ பேப்பர் வந்திருக்கு. சரி ஏதோ ஒன்று இழுத்து டேப் போடாமல் இழுத்து போக முடியும் போலியே காய்ஸ். இருங்க, இதுக்காக நம்ம போடுவோம். நம்ம இன்னும் இன்ட்ரோவே போடலை. ஃபஸ்ட்டு அவனுங்க போடணும், நம்ம போடவே இல்லைல்ல காய்ஸ். போடுறா இன்ட்ரோவை. ஓகே காய்ஸ், ஏதோ சொல்லிட்டுருக்காங்க ப்ளே டைம்க்கோ ஏதோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம பேசாமல் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், அவங்க உதறி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம போக வேண்டியதுதான். வழியை மறைச்சிக்கிட்டு போயிடும். வந்தாச்சு காய்ஸ். ஓகே, கண்ணூர் தெரியும். ஓகே காய்ஸ், இங்கே தான் வழி இருக்குது. நம்ம நிப்பாட்டினா அந்த இன்னைக்கு மாதிரி போகாது காய்ஸ். இந்த மிஷின் மாதிரி இல்லை. இப்போ ஏதோ இந்த இடத்துல ஏதோ என்னது பாப்பி இருக்கும். சாரி, நான் உன்னை பயமுறுத்தணும்னு பண்ணலை. இங்கே பவர் ஆன் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தேன். இதோ இங்கே அப்படின்னு பாப்பி சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம இருங்க காய்ஸ், நம்ம இந்த சைடு போயிட்டு பண்ணுவோம். ஓகே, இந்த சைடு இந்த சைடு வந்துடலாம் காய்ஸ். வந்துட்டு இப்போ ரெண்டு தானே. ஓகே காய்ஸ், வாங்க. கை தட்டுது.
நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா என்னை ஃப்ரீ பண்ணது. நான் ரொம்ப வருஷத்துக்கு அங்கே அடைஞ்சிருந்தேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்ல நான் ஏதாச்சும் திரும்ப உனக்கு பண்ணணுன்ட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தில் ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. என்னது ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஒரு கோடு தேவை. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகணுன்றாங்க. நீ டக்குன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துட்டு சிரிக்குது பாப்பி. ஓகே மேலே பிடிச்சில கமான் அப்படின்னு சொல்லுது. ஏற முடியாதானே பாப்பி வர முடியும் வெறி ஏற்றிக்கிட்டு. வைல் ஐம் ஸ்டில் அ டால் அப்படின்னு சொல்லி சிரிக்குது. என்ன தான் சொல்லுதோ என்ன தான் சிரிக்குதோ எதுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில கைஸ். அதுக்கு சிரிக்குது அது. நான் இங்கே இருக்கேன் பாரு. ஐ சி யூ ஹி அப்படின்னு சிரிக்குது வில்லித்தனமாக. இது நான் இந்த வெண்ட் மூலமாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏதோ இந்த சைடு தான் வழி இருக்குது காய்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கை வைக்கிறதே இல்லை. இப்போ புதுசாக மேஜிக் பண்ணி ஏதோ டெவலப்பர் பண்ணிட்டான் போல். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க இந்த கை எடுத்தால் வருமா? வராது போல காய்ஸ். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். வராதுன்னு தெரியும். இருந்தாலும் சும்மா ஒரு ட்ரை தான். கைஸ் வேலை செய்ய முடியுது. ஒரு வேளை ஒழுங்காக வைக்கலையோ? இருங்க வச்சு பார்ப்போம். ஒழுங்காக கரெக்டாக வை. ஓகே இது ஒரு கரெக்டாக ஓகே காய்ஸ் இப்போ வந்துடுச்சு. ஓகே டக்குன்னு வா 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 வரமாட்டேங்குதே. வந்துடுச்சு போடா. மாட்டேங்கிற. ஓகே இப்போ ஓடி போய் கொடுத்து பார்க்கலாமா? அச்சோ இங்கே யாரும் அவங்க விருப்பப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ அதுக்கு எந்திரின்றாங்க. அவ்வளோதான் எந்திரிச்சிரும். ஸ்க்ரீன் அப்படியே வெள்ளை கலரில் மாறுது. ஓகே அடுத்து இப்போ இந்த இடத்துல செத்தோம். இந்த இடத்துல இருந்தா ஓகே. இப்போயாச்சும் கரெக்டாக எய்ம் பண்ணி குறி வச்சு ஷூட் பண்ணணும். ஓகே கைஸ் கீழே விழுந்துட மாட்டோம் நம்புகிறேன். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். இப்போ வந்து மம்மி லாங் லெக்ஸ் இந்த இடத்துல பாப்பி அப்படியே எடுத்துகிட்டு போவோம். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே நீ என்னை நம்பணும் அப்படின்னு சொல்ல அப்படியே மம்மி லாங் லெக்ஸ் பிடிச்சிட்டு போயிடுது. பாப்பி கத்துது அப்படின்னு கத்திட்டு போகுது. இப்போ நம்ம ஏதோ ஒரு குதிச்சோம். அது டனல் மாதிரியே இல்லையே கைஸ். ஏதோ டியூப் மாதிரி இருக்குது. சரி ஏதோ ஒன்று இப்போ நம்ம இங்கே பவர் கொடுக்கணும். அதை நம்ம ஏற்கனவே பாதி வரைக்கும் விளாண்டுருக்கோம். அது வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ அந்த தெரிஞ்சது வரைக்கும் இப்படி இதோ இந்த சைடு போய்க்கணும் காய்ஸ். போய்க்கிட்டு இதோ இதை கொடுக்கணும் காய்ஸ். கொடுத்துட்டு இதோ நம்ம இது இப்படி இதில் படாமல் போயிட்டு இதோ இருங்க காய்ஸ். இதை தான் பண்ணணுமோ? இந்த சைடில் காய்ஸ் தப்பாக பண்ணிட்டேங்க. நான் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ இங்கே வந்துக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கணும் காய்ஸ். நான் கொடுத்த மாதிரி போன தடவை கொடுத்த மாதிரி கொடுக்காதீங்க. இப்போ நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ அதில் போய் இந்த மாதிரி டச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உள்ளே போய்ட்டு டச் பண்ணணும் காய்ஸ். அப்போ அந்த மாதிரி வேலை செய்யும். அப்படியே இந்த சைடு வந்துட்டோன்னா இப்போ இங்கே நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இப்படி நம்ம இந்த சைடு வந்து கிட்ட போய் இந்த ப்ளூ கலர் கொடுக்கலாம் காய்ஸ். அவ்வளோதான் சிம்பிள். டுட்டோரியல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே இப்போ இது ஓப்பன் ஆக போகுது. டக்குன்னு ஓப்பன் பண்ணுங்கடா. இப்போ நம்ம இங்கே ரெட் கை போக போகுது. ஓகே ரெட் கை எடுத்துக்க மம்மி லாங் லெக்ஸ். புது பிளேமேட் அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு நீ எக்ஸைட் ஆகலை பாப்பி அப்படின்னு சொல்லுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு மாமி அப்படின்னு அதுவே சொல்லிக்குது. ஏதோ give me the train code to escape அப்படின்னு சொல்லுது. now is that fun? instead why don't we make the game station is still working சொன்னிச்சு. it will be just like old times னு சொல்லுது. and if all times ஏதோ சொல்லுது guys. நமக்கு எவ்வளோ நான் டக்குன்னு பேசிகிட்டு இருக்கு. நம்மளாலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண டைம் இல்லை விடுங்க. என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கு மம்மி லாங் லெக்ஸு. லாங் லெக்கு மட்டும் இல்லை கைஸ், லாங் கையும் தான் கைஸ். நம்ம தான் இதை வைக்கவே இல்லையா? அது அப்புறம் எப்படி அது ஓப்பன் ஆகுது? இது இன்னும் ஓப்பன் ஆகலையே கைஸ். இல்லைனா நான் உன்னை பிச்சு உன்னை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுது. அதுவும் நீ உயிரோடு இருக்கப்பே அப்படின்னு சொல்லுது. தப்பா எப்படி கொடுறோமா பேசுது. என்னை விட மோசமாக பேசுது கைஸ். அப்படியே ஹூன்னு சிரிச்சிட்டு போயிடுச்சு கைஸ். ஓகே இப்போ இந்த லிவரை புல் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஏதோ ஒன்று கைஸ். ஓகே இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஒரு லிவர் க்ரீன் கலர் ஹேண்ட் இருக்குல்ல கைஸ். இப்போ அது போய் நம்ம மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு மியூசிக்கல் மெமரி கேமு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை இழுக்கணும். இழுத்தாச்சா இப்போ ஏதோ ஒரு வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டெல்லா கிரே ஹாய் கிட்ஸ் வெல்கம் ஐ எம் ஸ்டெல்லான்னு ஏதோ சொல்லுது.
யூ ஹவ் காட் சூப்பர் டூப்பர் ஃபன் கேம்ஸ் டு ப்ளே அப்படின்னு சொல்லுது. தீஸ் லிட்டில் டெஸ்ட் ஷோஸ் ஹவு கிரேசி ஸ்ட்ராங் அண்ட் யூ ஸ்ட்ராங் அண்ட் ஃபாலோ மம்மி லாங்லெஸ் டவுன் ஸ்டேர்ஸ் ஏதாவது டக்குன்னு சொல்கிறாங்க புரியவே. அப்புறம் மியூசிக்கல் மெமரின்னு ஏதோ கேம் இருக்குது போல கைஸ். அந்த பன்ஸோன்னு ஒன்று இருக்குல்ல கைஸ், அதுதான் கைஸ் அந்த மியூசிக்கல் அந்த ரெட் கலராக சொல்லலை அதான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் 3 கேம் இருக்குது. அந்த 3 கேமில் ஒரு ஃபஸ்ட்டு கேம் தான் அந்த மியூசிக்கல் மெமரி. இன்னும் 2 கேம் இருக்குது. நம்ம பார்ட் 1ல் மியூசிக்கல் மெமரி மட்டும் போட போகிறோம். பார்ட் 2ல் அடுத்த கேம்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் கலர் ஹேண்டை செய்யணும். ஓகே, இப்போ அந்த சைடு லிவர் இருக்கணும், அதை லிவர் இருக்குது, இதை அமுக்கணும். ஓகே, இப்போ இருங்க கைஸ், இது லைட்டாக இடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம இது ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படியே. ஓகே, இப்போ நம்ம இதில் போயிட்டு ஏதோ இந்த பட்டன் ஏதோ அமுக்கணும். அமுக்குடா என்ன கட்சி கைஸ். கைஸ், இது இந்த பட்டன் அமுக்கிற சொல்கிறப்ப மட்டும் நான் காமிக்கிறேன். ஏதாவது டைம் ஆகிட்ருக்கும். ஸோ நான் பட்டன் அமுக்கிறப்போ அந்த மாதிரி காமிக்கிறேன். அப்பப்போ எதெல்லாம் அமுக்கணும்னு அது வரைக்கும் நான் இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ தாங்க சொல்லி வாய் முன்னே அது கட்டியும் அடுத்தது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வர வரைக்கும் நான் கட் பண்ணி அடுத்தது வர வரைக்கும் நான் கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ இது வரும். ஆனால் பெயிண்ட் நம்மக்கிட்டே இருக்காது. தோன்றேன். ஸோ இந்த வழியாக நம்ம போகணும். இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கும். இந்த டோர் வழியாக என்ன கைஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகிடுச்சு காய்ஸ். மேலே படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டு மூலமாக போனீங்கன்னா அந்த பெயிண்ட் வரும் காய்ஸ். அந்த பெயிண்ட் இந்த வழியாக தான் வரும். இங்கே ஒரு ட்ரே மாதிரி இருக்குது பாருங்கள் காய்ஸ். வர முடியுது. ஓப்பன் ஆகுது காய்ஸ். அதை நம்ம அதை வரதுக்குள்ளே விடிஞ்சிடும். நம்ம பிடிச்சி இழுப்போம். வாடா. வந்துடுச்சு காய்ஸ். வேகமாக வருது. இது பலரும் இவன் மேலே விழுந்தால் வலிக்காது இவனுக்குலாம். ஹைட்டாக குதிக்கிறானே, இவங்க கால்லாம் உடையில. எப்படி தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற பாருங்க காய்ஸ். எப்படி தான் இந்த மாதிரி லாஜிக் இல்லாமல் பண்ணுறாங்களோ. இந்த பேய் வரதே லாஜிக் இல்லை தான். இருந்தாலும் கேம்ஸில் லைட்டாக லாஜிக் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி விடுங்க, ஹாரர் கேம்ஸில் எங்கே லாஜிக் இருந்திருக்கு எப்போ. ஓகே, இது கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இது வரப்போகுது. வந்துட்டான். ஓகே, இப்போ இந்த க்ரீன் கலர் ஹேண்ட் எடுத்தாச்சு. இப்போ ஏதோ இருக்குது பாருங்கள் கைஸ். தொட்டால் இது 10 செகண்ட் வரைக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி கையிலே இருக்குமா. ஸோ இப்போ நம்ம இதை உள்ளே போயிட்டு தான் எடுக்கணும், இல்லைனா டக்குன்னு அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ எடுத்தாச்சா கைஸ்? கைஸ் வழியில் இதோ இருக்குது கைஸ். இந்த ரெட் கலர் லைட் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சொல்லியில் கண்ணு தெரியல. இதோ இருக்குது கைஸ். ஓகே, அந்த உள்ளே வந்துட்டோம் கைஸ். இப்போ இங்கே தான் போய் மியூசிக்கல் மெமரி செம்மையாக அடி வாங்க போகிறோம் கைஸ். ஓகே, வந்தாச்சு. இது வந்தோன்னே எப்படி ஸ்டார்ட் ஆகுது எனக்கு என்னன்னு தெரியல கைஸ். ப்ளே டைம் கோ அப்படின்னு வருது. வெல்கம் டு மியூசிக்கல் மெமரி. இங்கே உங்களோட மூளையை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க. சிமுலேட்டட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அலோவிங் டு சி குயிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி ஒரு பிரெயின் ஒர்க்ஸ்ன்னு ஏதாவது சொல்கிறாங்க. அதாவது காய்ஸ், இதில் வர கலர்ஸ் எடுத்து நம்ம இதில் அந்த பட்டன் இருக்கும் காய்ஸ். அவங்க இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற கலரை நம்ம எடுத்து அந்த பட்டன் கீழே இருக்குள்ள அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணலன்னா அந்த மேலே இருக்க அந்த பன்ஸோ நம்ம தலையை அடித்து அப்படியே ரத்தம் பீச்சிக்கிட்டு அடித்து நம்மளை சாவடிச்சிடும். இப்போ வருதா காய்ஸ்? அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா காமிக்க மாட்டானுங்க. டெஸ்ட்டு டிஃபிகல்ட் ஆகிட்டே இருக்குமா, எவ்வளோ கண்டினியூஸ் ஆகிட்டு. லாங்கர் பேட்டர்ன்ஸ், குயிக்கர் சக்சஷன்ஸ். தட்ஸ் ஆல். குட் லக். எங்கடா குட் லக்கு? வாட்ஸ் எ டைம்? ப்ளே டைம் போன்றாங்க. ஓகே, அடுத்து நான் கைஸ் வரல போகுது. இது அமேசிங்காக இல்லையா? மம்மி லாங்குவேஜ் தான் கைஸ் ஆனவங்களுக்கு. மம்மி இந்த பிளேஸை பார்த்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. இது இருந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. மம்மி ஏதாவது சொல்லுது கைஸ். ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல கைஸ். இது விளாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சான். இது சாப்பிட்றதுக்கு அப்புறம் சேர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சான். ஓகே, எங்கடா கொண்டு வாங்கடா. இது டின்னர் பெல்லாம் குட் லக்குன்னு இதுவும் சொல்லுது. இப்போ டிவியும் ஒரே கனெக்ஷனில் எப்படி தான் கைஸ்? வந்துடுச்சு கைஸ். ரெட்டு அது வருதுன்னு பார்த்துட்டு கிளிக் பண்ணுவோம். அதெல்லாம் வரதுக்கு லேட் ஆகும் கைஸ். ஏன் நான் கட் பண்ணேன்னா அது ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கும். அது வர கலர்ஸ் இது பண்ணிக்கிட்டு அதை அடுத்து 5th ரவுண்டு வரப்போ இந்த மாதிரி சும்மா கிளிக் பண்ணிட்டு இருந்தேன்னா இது வரும் கைஸ். இதை நம்ம அடிக்கணும். போக ஸ்பீட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தடவை இதுக்கு முன்னாடி ஒரு டர்ன் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி தான் ஆச்சு. இது உடஞ்சிருச்சு அப்படின்னு மம்மி இல்லை அவங்க சொல்லுது. அது ஃபன்னாக இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி இது பண்ணதுக்கு ஸ்ப்ளெண்டர் ஜாப்னு எதாவது சொல்லுது.
மம்மி உனக்கு அந்த ஃபஸ்ட்டு கூட இது பண்ண விடுது. இந்த பார்ட் ஆஃப் த கோடு கொடுக்க லுக் அப்புன்னு சொல்லுது மேலே. அங்கே இருக்குதா கை? டேக் இட்டுன்னு சொல்லுது. எங்கே காணா? அந்த ஓட்டையிலேருந்து என்ன கைஸ் கொஞ்சம் தூரம் தான் வரும்னு பார்த்தா இவ்வளோ தூரம் வருதா? இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் இல்லைனா 100 கிலோமீட்டர் வரைக்கும் வரும் போலியே. ஓகே. அம்மா மம்மி இன்னும் அந்த கேம் வந்து கொஞ்சம் அங்கே போய்க்கலான்றது. சரி ஓகே, மம்மிக்கு மற்ற வழியில் கூட அவங்க கூட விளையாட வழி தெரியும்னு சொல்லுது. ஏதோ கைஸ் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். உங்களுக்கு புரியலனா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கன்னா சப்டைட்டில்ஸ் வச்சு கீழே வரும், அதை வச்சு பாருங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் கைஸ், மன்னிச்சிக்கோங்க அதுக்கு. ஓகே போ மண்டையை இப்போ ஜம்ப் பண்ணுறேன் கைஸ். இப்போ இந்த மண்டை இவனுக்கு வலிக்காதா? இதெல்லாம் காமிக்கவே மாட்டேங்கிறான். மற்ற கேரக்டர்ஸ்லாம் பேசுகிறாங்க கைஸ், இவன் மட்டும் ஏன் கைஸ் பேசவே மாட்டேங்கிறான்? அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம். இதை இருக்குல்ல கைஸ், இது வந்து இதை நம்ம இழுத்துட்டு போகணும். ஏன்னா இருங்க காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைனோசர் இருக்கும் கைஸ் மேலே. எப்போடா சொல்லடா. இதோ அந்த என்னது இந்த இருக்குது பாருங்கள் கைஸ், அது வெயிட் அதிகமாக இருக்கனால லிஃப்ட்டு போகாது. ஏதோ இந்த வலிவு மூலமாக அதை இழுத்துக்கிட்டே வரணும். இதோ இப்படி இழுத்துட்டு வந்துட்டு இதோ இந்த சைடு காமிக்குது பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இதோ இந்த சைடு வந்துட்டு மேலே போடா. இதோ இந்த மேலே காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ், அந்த மேலே வரைக்கும் இழுத்துட்டு போகணும். இப்போ நான் அதை இழுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இழுத்தாச்சு வந்துருச்சு. இதோ இப்போ அங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல கைஸ், நம்ம எடுத்துக்கிட்டு இதோ இதில் அடித்தா அது அப்படியே தூக்குறதுக்கு முன்னாடி அதை டக்குன்னு தூக்குறப்போ இழுத்துடணும். இல்லைனா கொஞ்சம் தூக்குன பிறகாச்சும் இழுக்கணும். ஏன்னா அது அப்புறம் வெயிட் தாங்காமல் கீழே போட்டுரும். அது அந்த லிஃப்ட்டு மலை விழுந்து திரும்ப அது கரண்ட்டு கொடுத்து தூக்குற மாதிரி இருக்கும். ஏதோ காமிக்கிற பாருங்கள், ஏதோ ஒரு மாதிரி ஆஃப் ஆகி விட்டுருச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருங்க. இப்படி வச்சாலும் இங்கே வச்சாலும் தூக்கி காமிக்குதான்னு பார்ப்போம். இருங்க கிளிக் பண்ண தூக்குது கைஸ். சரி வாங்க, இப்போ தூக்குது, நமக்கு டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. கைஸ் ஏர்லேயே நீ தூக்காது போலையே கைஸ். சரி வாங்க இங்கே போவோம். ஓகே கைஸ், நம்ம இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பாய்.